நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னென்னா சும்மா அதை நான் எஃப்டியில் போட்டிருக்க பணத்தை எடுத்துருவேன், என் ஷேரெல்லாம் சரிச்சிருவேன், உன் மேலே கஞ்சா கேஸ் போட்டுருவேன், உன் மேலே என்னது ப்ராத்தல் கேஸ் போட்டுருவேன், நீ ஒரு இல்லுமினாட்டின்னு சொல்லிவிடுவேன், இல்லை நீ தான் அது, நீ ஒரு ஏலியன் அப்படி இப்படிங்கிறது. அப்புறம் அந்த பாம்பு போட்டுருவோங்கிறது, வீட்டில் வெடிகுண்டு போட்டுருவோங்கிறது, காருக்கு பாம்பு வச்சுருங்கிறது, இதெல்லாம் வேண்டாமே. ஒன்று மோதுனா என் கூட நேருக்கு நேர் மோது, அதுவும் உன் கீழே இருக்கான் தெரியுமா, எங்களை மாதிரி ஆளுங்க அடியாளுங்க. நான் அடியாள் இல்லை, ஆனால் ஆயிடுவேன் இப்படி சீக்கிரம். ஒன்று என் கூட நேருக்கு நேர் மோதணும், இல்லை புண்டைய கட்டு இருக்கணும். பொட்டை புண்டை மாதிரி கேஸ் போட்டுருவேன், அது பண்ணிவிடுவேன். இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இந்த டேக்ஸ் இருக்குல்ல, என்னோடய இன்கம் டேக்ஸு இதே ஏற்றி காட்டுறானோ. நான் 6 கோடிக்கு பண்ணேன், 10 கோடிக்கு பண்ணேன் அப்படின்னு. அவ்வளோலாம் என்கிட்ட பணமே இல்லை முதல்ல. அதேமாரி டிரான்சாக்ஷன் எல்லாமே இவங்க பொய்யாவும் காட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்பாதீங்க, என்கிட்ட இல்லை. என்கிட்ட 50 லட்சம் தான் பணம் இருக்குது. அதுவுமே நான் என் நிலத்தை விற்றுட்டு வந்த காசு. முன்னாடிலாம் எங்கள்கிட்ட காசும் கிடையாது ரொம்பலாம். நிலம் இருந்துச்சு, 8 ஏக்கர் நிலம் இருந்துச்சு, ஸ்ரீமுகத்தில் 2 வீடு இருந்துச்சு, அது இல்லாமல் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதையும் விற்று தான் இந்த வீட்டை கட்டணும். அப்புறம் ஒரு கடை இருக்குது, அதுவும் எங்கள் தாத்தா எழுதி விட்டு தான். அப்புறம் பெங்களூரில் ஒரு வீடு, அதுவும் லோன் போட்டு தான் வாங்கணும். அதையுமே இப்போ இவனுங்களாம் மாற்றிடுவானோ. என்னென்னா ஈஸியாக மாற்ற முடியும், டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறதுனால ஈஸியாக பேரை மாற்ற முடியும், இது பண்ண முடியும். இப்போ அதான் சொல்கிறானோ, கடைசியில் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை பிடிக்கணும், உன் எஃப்டியை இது பண்ணிவிடும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும்னு. முடிஞ்சால் ஒன்று தப்பை ஒத்துட்டு சரண்டர் ஆகிடு, இல்லை ஒத்த மோதி செத்துப்போ. அதை விட்டுட்டு பொட்டை புண்டை மாதிரியே தான் வேலை பார்ப்பீங்களாடா. அதுவுமே நீ போத்த புண்டை அலிப்புண்டடா நீங்களாம். உண்மை தான். என்னென்னா நீ நேராக அடிச்சேன்னா நான் ஒத்துப்பேன். இலுமினாட்டி எல்லாம் கீழே இருக்கிற எவனையாவது ஏவி விடுறது. அவன் விஜய் என்னென்னா விஜயே இருக்காரு. இப்போ விஜய் இருக்காருன்னு சரி, டிஎம்கேமாக இருக்கானோ, டிஎம்கேக்கு கீழே அவன் ஒழுங்காக இருக்கானோ, இல்லை அவனுங்களோட தொண்டர்கள், இல்லைன்னா இவனுங்களே அடியாளுங்களை வச்சு அடிச்சுட்டு இதான் பண்ணுறானோ. அதையுமே செய்யும், நீ செய்ய. அதுதான் உண்மையான ஆம்பளத்தனங்கிறது. அதாவது இந்த ஏலியன் ஜூஸ் இருக்கானோ, இல்லை ஏலியன் ஜூஸ், இந்த இலுமினாட்டி எல்லாம் இவனை ஒன்றே சொல்கிறானுங்களே, நாங்களாம் சாத்தான்றா, நாங்களாம் பெரிய பூளுடா அப்படிங்கிறானோல்ல, பொட்டை புண்டாமனோலாம். ஏன் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலன்னு இல்லை இப்போயுமே இருக்கானோ ரவுடினா தெரியும், ஊருக்கே தெரியும். ஐயோ அவன் ரவுடிடா, அவன்கிட்ட போனால் அடிச்சிருவான், அவன்கிட்ட போனால் குத்திடுவான். அவன் அதேமாரி அவன் பண்ணுற தப்பும் தெரியும், இதெல்லாம் பண்ணுறான் அதை பண்ணுறான்னு. இப்போ இவனை எல்லாத்தையுமே சைலண்ட்டாக, அதுவுமே இவனுங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்குது. அவனுங்க ஒழுங்காக பண்ணுறதில்ல, அவனுங்க பண்ணுறதே இல்லை. உண்மையாக சொல்ல போனால் கீழே இவனுங்களுக்குன்னு கடன் வாங்கி எவனோ இருப்பான்ல, இந்த கசாப்பு கடைக்காரன், இந்த ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், இல்லைன்னா எல்லாமே இருக்கானு, எல்லா ஜாதிலையும் தான் இருக்கானோ. நான் ஜாதி பிரச்சனையே அதை பார்க்கல. இது ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு பிடிச்ச ஒரு பீடை தான் இவனெல்லாம். அதேமாதிரி இதான் முக்கியமான ஒரு விஷயமே. எல்லா இடத்துலையுமே அவனுக்கு சைடு கேரக்டர் தான். இப்போயுமே அவனுக்கு சைடு கேரக்டர் தான். உண்மையாக சொல்லலாம், மெயின் வில்லன்லாம் இல்லை. பொட்டை புண்டை அவனெல்லாம். அலிப்பி த லெஜெண்டரி அலிப்பி கே பொட்டை மாரிஸ். இப்போயுமே ஒத்த நின்று மோதுனா நான் ஒத்துப்பேன், அட்லீஸ்ட் மோதுறதுக்காக தெம்பு இருக்குது அப்படின்னு. அதுவுமே இல்லாமல் அதுவுமே என்ன பண்ணுறானோ, எனக்கு சூனியை வச்சு கட்டிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானோ, சைடில் மிரட்டுறது, குத்துறது. அதுவுமே நீ குத்துனா நான் ஒத்துப்பேன், அதுவும் கட்டிட்டு குத்தக்கூடாது. ஒத்த முதல்ல மோதி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு பொட்டை புண்டை மாதிரி சின்ன பசங்களை ஏவி விட்றது, அந்த வட சென்னையிலேருந்து ஆள் அனுப்புறது, இல்லைன்னா இந்த நார்த் இண்டியன்ஸ் அனுப்புறது, இல்லைன்னா உங்களுக்கு இங்கே லோக்கலில் கை இருக்கலாம் அதை அனுப்புறது. இதெல்லாம் பொட்டக்குதித்தனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒன்று ஒத்த நேருக்கு நேர் மோது எனக்கு கூட, அது ஊர் முன்னாடி மோதுணும். இவனை என்ன பண்ணணும், உடனே சூனியத்தை வச்சு கட்டிட்டு ஆள் அனுப்பிச்சி போட்டுடலாம், இல்லை நம்மளே கட்டிட்டு இவனையும் நம்மளே அடிச்சிடலான்னு பார்ப்பானோ. அதுவும் பொட்டை மாதிரி போயிடுவான் தான். அவன் தானே ஒன்று என் கூட மோது, இல்லைன்னா புண்டையை கட்டு போ. அதுதான் பொட்டை புண்டைத்தனம்லாம் பண்ணக்கூடாது. அதை பண்ணுவான், இது பண்ணுவான்னு. முடிஞ்சால் மோதி ஜெய், இல்லைன்னா செத்து மடி.